ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துருக்க ஆன் சீரிஸ் இப்போ இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா காமனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுமா கேஷ் ஆன் டெலிவரி வந்து புக் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய நெட் பேமெண்ட் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா நீங்கள் வந்து டைரெக்டாக பேமெண்ட் பண்ணி விட்டுருவீங்க. தென் ஃபைனலாக வந்து கொரியர் பாய் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இதுதான் நடக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து பே பண்ணிவிடுவீங்க ஆன் டைமில். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஆப்ஷனை வந்து திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. வாங்கும்போது நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக கொடுக்க தேவையில்லை, நெட் பேமெண்ட்டாக பண்ண தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இதில் காமனாக எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் சார்ஜஸ் நான் வந்து பே பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக நான் பே பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. நீங்கள் ₹1 கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பே பண்ண வேணாம். நீங்கள் எவ்வளோக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்குறீங்களோ அதே பேமெண்ட்டை தான் நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. 0% இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ₹1 கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஆக்சுவலாக இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் செக்ஷனே இருக்கும் தனியாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் அது வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர், தென் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் இருந்தால் போதும். மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டோட உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ ஏன்னா ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ அது மூலிமா தான் நம்ம வந்து இதை வந்து ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். உங்களோட மொபைலில் ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி இந்த இடத்துல பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள், ஆக்டிவேட் பண்ணுங்கள். தென் அகெயின் வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அலோ பெர்மிஷன் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு அலோ பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து ஆகும். ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு. ஸோ அதனால் ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது ஒரு பேஜ் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த பேஜில் வந்து உங்களுடைய அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணோம். நீங்கள் இன்ஸ்டடாக வந்து உங்களுடைய யூபிஐடி கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா என்டர் யூபிஐடின்னு இருக்கும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அக்கௌண்ட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல அந்த வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ₹1 வந்து ரிசீவ் ஆகும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணும்போது. தென் அடுத்ததாக வந்து பே லேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டை பொறுத்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ₹2000 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து இருக்குது. அதாவது 2000 வரைக்கும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இந்த கிரெடிட் லிமிட்டுங்கிறது 2000 வரைக்கும் தான் இருக்குமா, எல்லாத்துக்கும் வந்து வெரி ஆகுமா அப்படின்றதான் கேட்பீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து கரெக்டாக ஆன் டைம் நீங்கள் வந்து கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆன் டைம் வந்து கட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் வந்து அந்த ஆன் டைம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி தான் அதில் ஒரு சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், நாள் வந்து தள்ளி போக. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து படித்து பார்த்தா தெரியும். ஸோ அந்த அக்ரி அண்ட் சப்மிட் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஆன் டைம் கட்டிடுங்க, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து அந்த ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா பே லேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவைலபிள் கிரெடிட்னு வந்து டாப்பில் இருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பே லேட்டருக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 2000 தான் யூஸ் பண்ண முடியும்னு இருக்குது. அவைலபிள் கிரெடிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஆன் டைம் வந்து கட்டிகிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி நம்ம இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது இந்த ஆப்ஷனா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ப்ராடக்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது ஆர்டர் பண்ண நம்ம அந்த ப்ராசஸிங் பண்ணணும் பார்த்திங்களா, அது அந்த ஸ்டெப்புக்கு நான் வந்து போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி பை நவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நான் வந்து பே பண்ணோம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷோ ஆகுது. சரி ஓகே, அகைன் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் வந்து பேமெண்ட் பேஜ். ஸோ இந்த பேஜில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படின்ற ஒரு செக்ஷன், அதாவது ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகும். இந்த நீங்கள் பார்க்குற அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டீங்க வித் பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பே ஆகிடும் அதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அளவு தான், நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் அந்த ஆன் டைமில் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து எப்படி அகைன் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க அப்படின்ற அந்த செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். அதுவும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எகைன் நீங்கள் வந்து பே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த பே லெட்டர் செக்ஷன் அந்த டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பில்லு வந்து கட்டுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த 1 மந்த்து நீங்கள் கரெக்டாக அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கட்டுறதுக்கான அந்த பேமெண்ட் பில்லு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்டோபர் அன்பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அந்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ ஆன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பில் வில் பி ஜென்ரேட்டட் ஆன் 1st நவம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ ஆன் டைமில் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த கிரெடிட் லிமிட் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எகைன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸுமே இல்லாமல் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அந்த ப்ராடக்ட்டானதை. ஸோ நீங்கள் வந்து அதை மந்த்லி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் டைமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கையில் இல்லைனா கூட நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வர பேமெண்ட்டில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது வந்து எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஸோ ஆல்ரெடி எல்லா வீடியோஸுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ கார்டு என் கார்டெலாம் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவிங் கிரேட் டைம்.